ஹலோ கைஸ், என் பேர் மோட்டி. நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் அப்புறம் பைக் இன்ஃபர்மேஷன் பற்றின வீடியோஸ் கொடுவேன். சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜென் காருக்கு டயர் மாற்ற போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி டயர் ஃபஸ்ட்டு ஆகிடுச்சு, அதனால் நல்லா தான் போகிறேன் டயர் மாற்ற. சரி கைஸ், அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே மாற்றிக்கோங்க, கொஞ்சம் பேர் மாற்றுங்க. நாங்கள் டயர் எங்கே வாங்கினோம்னா பல்லாங்குளம் பெருமாள் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா MRF அண்ட் அவங்கள்ட்ட தான் டயர் மாற்றிருக்கோம். நாங்களே புது டயர் தான் போட போகிறோம். பாருங்க, வீடியோவில் தெரியும். எடுக்கணும், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், அவர் கொடுத்துட்டாரு. அந்த வண்டிக்கு 4 டயருமே இப்போ புதுசு போட்டாங்க. இப்போ அடுத்து அலைன்மெண்ட் தான் பார்ப்பாங்க. அலைன்மெண்ட் எங்கிட்டு பார்க்க போகிறாங்கன்னா இந்த இங்கிட்டு பார்ப்பாங்க. இந்த அந்த இண்டிகா இப்போ மேலே தூக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. இந்த அங்கே மானிட்டர் தெரியுது பார்த்தீங்களா, அப்படிதான் அலைன்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ 4 டயர் இதுக்கு புதுசு மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இண்டிகா இறங்கணுன்னே அடுத்து ஜென்னை மேலே ஏற்றிடுவாங்க. அதையும் இருங்க கைஸ் காட்டுறேன்.
இந்த மாதிரி 4 டயர்லேயும் மாட்டிடுவாங்க இந்த மாதிரி. இதை வச்சு தான் அவங்க அப் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹைட்ராலிக் லிஃப்ட் மேலே போகிறதும் கீழே வருது இதோட ஹெல்ப்பில் தான். வீலோட பேலன்ஸ் செக் பண்ணுறாங்க. ஸ்டேரிங்கோட பொசிஷன் பார்க்குறாங்க. ஸ்டேரிங் எந்த டைரெக்ஷனில் பொசிஷன் ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கா ஸ்டேரிங், அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இங்கே அலைன்மெண்ட் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ கீழே இறக்கிடுவாங்க. நீ ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். 4 டயருமே புதுசு தான். இது நல்லா தான் இருக்கும் ஓட்டுறப்ப. ஏன்னா 4மே புது டயர்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான். லைக் 4மே புது டயர்ஸ் தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லா பக்கமே இருக்கிறதும் புது டயர்ஸ் தான். 4 டயருமே புதுசு தான். அருமையாக தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு இனிமேல் வேறு லெவலில் இருக்கும். ஓகே கைஸ், ட்ரைவ் பண்ணுறப்பா அப்புறம் மிச்ச வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். டயர் மாத்திர மெயின் ரீசனே இதனால தான். அங்கே பாருங்கள் டயரை எப்படி வெடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டயரை ஓட்ட முடியாது. அது ஒரு டயர் ஸ்டெப்னி கொடுத்துட்டாங்க. இந்த காருக்கு தான் இப்போ போயிட்டு டயர் மாற்றிட்டு வந்தது. இப்போ அந்த காருக்குள்ளே இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். டயர் மாற்றினதுக்கப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் எப்படி ஓடுன்னு தெரில. இன்னும் டாப் ஸ்பீட் இனிமேல் செக் பண்ணலாம். நீ வண்டியில் வேகமாக விரட்டி போகலாம். இனி எந்த பிரச்சனையும் இந்த காருக்கு இருக்காது. ஸோ கைஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.